கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் தேவ ஜனங்களாய் இருக்கிற நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டிய காலங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் சத்துரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்கக்கூடிய காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கு ஆதாரமாக 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். தாவீது யார்? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்த தாவீதையே சாத்தான் ஏவி தாவீதை தவறு செய்ய வைத்து விட்டான். அப்படியானால் நாம் எம்மாத்திரம்? இருதயத்திற்கு ஏற்றவனையே சத்துரு கவிழ்த்து விட்டானால் நாம் எந்த அளவுக்கு கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலவெளியில் புரிந்து கொள்ளுங்கள். காரணம், இந்த காலங்கள் தாவீதினுடைய காலத்தை விட மோசமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சிக்க கூடுமானால் வஞ்சிக்கிறவன் அவன். ஆகவே நம்முடைய முழு கவனமும் நம்மிடத்தில் நெருங்குகிற சத்துருவை குறித்த கவனம் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் நெருங்கும் போது அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல நம்மை எதிர்க்கிற சத்துருவை குறித்த கவனமும் நமக்கு தேவை. கவனிங்க, இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஜனங்களை தொகையிடுவது தவறா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். பல நேரத்தில் எனக்குள்ளே வருகிற சிந்தையை சொல்லுகிறேன். தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை நாம் தொகையிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஏராளத்தை தருவாராக. அதை நாம் தொகையிடும் பொழுது தேவனை நாம் பரீட்சை பார்த்து விடுவோமோ, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்க, அவன் ஜனத்தை தொகையிட்டது தப்பா அப்படிங்க கேட்டிங்கன்னா தொகையிடலாம். பிரமாணம் என்ன? அப்படி தொகையிடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஈடாக அவன் பலி செலுத்தி இருக்க வேண்டும். லேவியராம புத்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களிலே ஜனத்தை தொகையிடும் போதற்கு அதற்கு ஈடாக அவர்கள் பலி செலுத்தி தான் அதை மீட்டு கொள்ள வேண்டும் என்பது பிரமாணம். இந்த பிரமாணத்தை தாவீது கடைபிடிக்க தவறி போனான். யோவாபும் அவனை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் தொகையிட வேண்டாம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லி பார்க்கிறார். தாவீது கேட்கல. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வர்த்தனை என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு சொன்னார் அல்லவா? அப்படி ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் வர்த்தித்து விட்டால் சாத்தானுடைய திட்டம் பலிக்காமல் போய்விடும். ஆகவே அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இவனை ஏவுகிறான். அதுபோல நடந்து விட்டது பாருங்கள். 70,000 பேர் மடிந்து போனார்கள் தொகையிட்டதற்காக. ஆகவே இந்த காலவெளி சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற எந்த ஆசீர்வாதத்தையும் சத்துருவினால் நீங்கள் ஏவப்பட்டு தேவனால் அதை அழிவை கண்டுவிடாதபடி இருக்கும்படி ஜாக்கிரதை ஆகிருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தட்டும். மிக கவனமாயிருந்து சத்துருவை எதிர்த்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவேளையிலே எச்சரிப்பான இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சாத்தானுக்கு இடங்கொடாமல் இருந்து தேவ நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.